மணமணக்கும் ஐயங்கார் வீட்டு ஸ்டைல் புளியோதரை பொடி, நாக்கில் எச்சில் ஊறும் டேஸ்டா. தேவையான பொருட்கள்: 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை 1/4 கப், 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 2 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் மிளகு, 1 தேக்கரண்டி வெந்தயம், கருவேப்பிலை 2 கொத்து, 1 ஸ்பூன் எண்ணெய், 20 சிவப்பு மிளகாய், கல்லுப்பு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 கப் புளி. ஒரு கடாயில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு வாசனை வரும் வரை வறுத்து ஒரு பக்கம் வைக்கவும். 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 2 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் மிளகு, 1 தேக்கரண்டி வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து வறுக்கவும். வறுத்த பொருளை தனியாக எடுத்து வைக்கவும். பின்னர் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 15-16 சிவப்பு மிளகாய், கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கி தனியாக வைத்து கொள்ள வேண்டும். பின்னர் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கவும். விரும்பினால் தாளிக்கும் பொழுதும் நீங்கள் சேர்க்கலாம். மற்றும் 1 கப் புளியை விதைகள் இல்லாமல் ஈரப்பதம் நீக்கி காய்ந்து போகும் வரை வதக்கவும். அது ஆறியதும் தொடுவதற்கு மிகவும் உலர்ந்ததாக இருக்கும். அது மிகவும் முக்கியம். பின்னர் வதக்கி வைத்த அனைத்தையும் ஆறியதும் மிக்சியில் அரைத்து தூளாக அரைக்கவும். புளியோதரை சாதம் செய்யும் பொழுது எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய், நிலக்கடலை போட்டு வதக்கி பின்னர் சாதம் சேர்க்கவும். இந்த பொடியில் 3 ஸ்பூன் சேர்த்து நன்கு கலக்கவும். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து பரிமாறவும். இப்பொழுது காரசாரமான ஐயங்கார் புளியோதரை ரெடி.